Praise be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Before we get into God's word, let us have a word of prayer. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். Let us pray. ஜெபிப்போம். Our Heavenly Father, Lord, we thank you and we praise you for this day. பிதாவாகிய தேவனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். We pray that you will speak to us through your word. உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோடு கூட நீர் பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Your word gives life, your word gives strength. We pray that you will empower us with your word. உம்முடைய வசனம் அது ஜீவனை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது. உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களை பலப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We give you all glory, honor and praise. In Jesus' name we pray. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவைகளை கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Let us turn our Bibles to Isaiah chapter 45 verses 1 through 4. ஏசாயா 45ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 4 வரையிலான வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். Isaiah chapter 45 and verse 1 says, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, this is what the Lord says to his anointed. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தான் அபிஷேகம் பண்ணினவனுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. This is the word which was given to Cyrus. இது கோரேசுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. Cyrus is called God's anointed. கோரேசு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி அழைக்கப்படுகிறான். It was a title which was commonly given to the kings of Israel. இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு சாதாரணமாக கொடுக்கப்படுகிற ஒரு தலையங்கம் அது. Because they were set apart to their office by the ceremony of anointing. ஒரு அபிஷேகத்தின் மூலமாக அந்த ஊழியத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருக்கிறது நிமித்தம் அப்படி கொடுக்கப்பட்டது. He was anointed not because material oil had been poured upon him when he was made king. அவன் ராஜாவாக மாறின பொழுது அவன் மீது ஊற்றப்பட்ட எண்ணெயின் நிமித்தம் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று அறியப்படுகிறதில்லை. But because he was raised up and ordained by the divine counsel to perform the work of the Lord. கர்த்தருடைய கிரிகளை செய்யத்தக்கதாக தேவனே அவனை எழுப்பி அவனை அபிஷேகப்படுத்தினபடினாலே அந்த தலையங்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. He was designed and qualified for his great service by the counsel of God. தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த மகா உன்னதமான அந்த ஊழியத்தை செய்வதற்காக அவனை அவர் தகுதிப்படுத்தி அவனை எழுப்பினார். Verse 1 says, whose right hand I take hold of to subdue nations before him. முதலாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஜாதிகளை அவனுக்கு முன்பாக கீழ்ப்படுத்துவேன் என்று. The Lord is holding the right hand of Cyrus. கர்த்தரே கோரேசின் வலது கரை பிடித்து கொண்டிருக்கிறார். It means that Cyrus shall prosper in all his undertakings. அதற்கு என்ன அர்த்தம்? கோரேசு அவன் பிரயாசத்தில் எல்லாவற்றிலும் அவன் ஜெயம் எடுப்பான் என்று அர்த்தம். Because God is holding his right hand. காரணம் என்ன? கர்த்தர் அவனுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். He shall carry on war under God's direction. கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி அவன் யுத்தத்தை செய்து ஜெயம் எடுப்பான். So therefore Isaiah declares that for the sake of the church, in order that he may deliver Israel. இஸ்ரவேலரை அவர்கள் விடுவிக்கத்தக்கதாக கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஏசாயா மூலமாக அறிவிக்கிறார். For most men the right hand is the dominant hand. அநேகருக்கு வலது கைதான் மிகவும் முக்கியமான ஒரு கையாக காணப்படுகிறது. The strong hand, the hand that wields a sword
அதுவே பலமுள்ள ஒரு கரமாகவும் அது யுத்தத்துக்கு பயிற்சிக்க அது பழகின கையுமாக காணப்படுகிறது. A fighting hand. ஒரு யுத்தத்திலே சண்டை பண்ணுகிற ஒரு கரம். So as a result, the right hand is a symbol of power and authority. ஆக அதன் விளைவாக அந்த வலது கை என்று சொல்லும் பொழுது அது வல்லமையையும் அதிகாரத்தையும் அது குறிக்கிறது. Cyrus was a king of Persia. இந்த கோரேசு பெர்சியா அந்த தேசத்தின் ராஜாவாக இருந்தான். He defeated Babylon and established Persia as the superpower. அவன் பாபிலோன் தேசத்தை அவன் வென்று பெர்சியாவையே மிகவும் வல்லரசாக அவன் மாற்றினான். He led people to return to their homeland so they could worship their God. அந்த ஜனங்கள் தங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்பி வந்து தேவனை ஆராதிக்கும்படிக்கு அவன் அவர்களை வழிநடத்தினான். He encouraged the Jews to return to Jerusalem so they could rebuild the city and temple. அந்த பட்டணத்தையும் தேவனுடைய ஆலயத்தையும் மீண்டுமாக கட்டத்தக்கதாக யூதர்களை மீண்டுமாக தங்கள் சொந்த தேசத்துக்கு அவன் வரவழைத்தான். Verse 1 says, whose right hand I take hold of to subdue nations before him and to strip kings of their armor. முதலாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவன் வலது கையை கர்த்தர் பிடித்திருக்கிறாராம். To strip kings of the robes is both to remove their symbol of power and to humiliate them. ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு என்று சொல்லும் பொழுது அவருடைய வல்லமை அதிகாரத்தை உரிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களை அவமானப்படுத்துகிற ஒரு காரியமாகவும் அது காணப்படுகிறது. The Lord has chosen Cyrus to subdue nations and their kings. ஜாதிகளை கீழ்ப்படுத்தவும் ராஜாக்களை கீழ்ப்படுத்தவும் கர்த்தர் கோரேசை தெரிந்து கொண்டார். This passage tells us that Cyrus would conquer. இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? கோரேசு அவன் ஜெயமெடுப்பான். The Lord would help him to conquer nations. இந்த ஜாதிகளையும் இந்த ராஜாங்களையும் மேற்கொண்டு வெற்றி சிறக்க கர்த்தர் அவனை கரம் பிடித்திருக்கிறார். The specific purpose for which the Lord has anointed him is to defeat Babylon and to set the Jewish exiles free. பாபிலோனியர்களை ஜெயிக்கவும் யூதர்களை விடுவிக்கவும் இந்த நோக்கத்திற்காகவே கர்த்தர் அவனை கரம் பிடித்திருக்கிறார். Cyrus will be the Lord's instrument to set them free. அவர்களை விடுவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய கருவியாக இந்த கோரேசு செயல்படுகிறான். To strip kings of their armor. இந்த ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. Another translation says to loose the bells of kings. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, ராஜாக்களின் இடைக்கட்சிகளை அவிழ்த்து அவை நீக்கத்தக்கதாக. Weakeneth the strength of the mighty. வல்லமை உள்ளவர்களின் வல்லமையை பலவீனப்படுத்தத்தக்கதாக. I will weaken them. அவர்களை நான் பலவீனப்படுத்துவேன். For a man's strength consists much in his loins. ஆக ஒரு மனிதனுடைய பலன் அவன் இடையிலே இருக்கிறது. And receiveth some advantage by the girding of his loins. அந்த இடைக்கட்சி மூலமாக அவன் ஒரு காரியத்தை பலனை அவன் பெற்றுக்கொள்கிறான். Or I will take away their girdle which was about their loins. அவளுடைய இடைக்கட்சியை நான் எடுப்பேன். So that's what it means. அதுதான் அர்த்தம். So it gives various meanings. அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. Last part of the verse it says to open doors before him so that gates will not be shut. இந்த வசனத்தின் பிற்பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது, கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. The kings that Cyrus will subdue cannot hide behind closed doors. கோரேசு எந்த ராஜாக்களை அவன் வெற்றி ஜெயம் எடுக்க போகிறானோ அந்த ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக மறைந்து கொள்ள முடியாது. Because the Lord will open the doors. காரணம் கர்த்தர் அந்த கதவுகளை வாசல்களை திறப்பார். When God opens the gates and sends you through those gates, you cannot fail. தேவன் வாசல்களை திறந்து அந்த வாசல்களுக்குள்ளாக கர்த்தர் உங்களை நடத்துவார், ஆனால் நீங்கள் தோல்வி அடைவதில்லை. When God holds your right hand, you will conquer, you will succeed. கர்த்தர் உங்கள் கரத்தை வலது கரத்தை பிடிப்பாரானால் நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள், நீங்கள் மேற்கொள்வீர்கள். The world knew that the victory Cyrus won were of God. இந்த உலகமே அறிந்து கொண்டது இந்த கோரேசு எடுத்த அந்த வெற்றி ஜெயம் அது கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி. There is no doubt that God is our God.
தேவனே நம்முடைய தேவன் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. It has been said that the gates of Babylon within the city, leading from the streets to the river, were left open the night when Cyrus' forces entered the city through the channel of the river. இந்த கோரேசு தன்னுடைய அந்த இராணுவ படையோடு கூட அந்த நாளிலே அந்த நதியின் வாய்க்கால் வழியாக அவன் கடந்து போன பொழுது சொல்லப்படுகிறது, அந்த நாளிலே அந்த வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருந்ததாம். The gates of Babylon which led to the river were left open. அந்த நதி அண்டை கடந்து போகிற அந்த பாதை, பாபிலோனிலிருந்து நதிக்கு போகிற அந்த பாதையான அந்த பாதலின் வாசல் அது திறந்து வைக்கப்பட்டிருந்ததாம். So Cyrus marched his army into the empty channel. ஆக அந்த கோரேசு தன்னுடைய இராணுவ அந்த படையினை அந்த வாய்க்கால் வழியாக அவன் நடத்தி சென்றான். So this is what many theologians say. இதுதான் அநேக வேத பண்டிதர்கள் அதை தான் சொல்லுகிறார்கள். So the Lord went before him, giving entrance to the cities he besieged. ஆக கர்த்தரே அவனுக்கு முன்பாக சென்று அந்த வழியை அவர் திறந்து ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். What are the lessons we learn from the scripture? ஆக இந்த வசன பகுதியில் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் தான் என்ன? First, முதலாவது, the Lord has anointed his people. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அபிஷேகித்திருக்கிறார். The Lord anoints his people for a specific purpose. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அபிஷேகம் பண்ணுகிறார். When the Lord anoints you, he wants to do something in you. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களை கொண்டு ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்ய விரும்புகிறார். When the Lord anoints you, he wants to do something through you. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும் பொழுது உங்களை கொண்டு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். It is the anointing of the Holy Spirit that makes everything that is impossible for you possible. உங்களாலே எவைகளெல்லாம் கூடாது இருக்கிறதோ அவைகளை எல்லாவற்றையும் செய்ய கூடத்தக்கதாக செய்கிறது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தான். Cyrus was anointed by God. கோரேசு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். We see God's supernatural power moving through him. அவன் மூலமாக தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வெளிப்படுகிறதை செயல்படுகிறதை காண முடிகிறது. He was able to conquer. அவனாலே வெற்றி சிறக்க முடிந்தது. He was able to move forward. அவன் முன்னேறி செல்ல முடிந்தது. Because God's hand was upon him. காரணம் கர்த்தருடைய கரம் அவன் மீது இருந்தது. He was anointed by the Lord God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தான். Let us remember that anointing brings victory. ஆகையினால் இதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அபிஷேகம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறது. Anointing brings protection. அபிஷேகம் நமக்கு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. Anointing destroys the yoke of the enemy. அபிஷேகம் சத்துருடைய நுகத்தை முறித்து போடுகிறது. Today, remember that God has anointed you. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். When you know that he has anointed you, remember that he will give you his strength to conquer. நீங்கள் அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கும் பொழுது இன்னொன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் வெற்றி சிறப்பீர்கள். Nothing is impossible with our God. நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. The Lord is able to lead you and guide you. கர்த்தர் உங்களை வழிநடத்தவும் உங்களை காண்பிக்கும் வழிகாட்டவும் அவராலே கூடும். Because he is holding your right hand. காரணம் அவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார். Second, இரண்டாவதாக, the Lord's right hand is upon his people. கர்த்தருடைய வலது கரம் தம்முடைய ஜனத்தின் மீது இருக்கிறது. We should know that Lord's right hand is upon us, his people. கர்த்தருடைய வலது கரம் அவருடைய ஜனமாகிய நம்மீது இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். The Lord's hand was on Cyrus, and as a result he was able to do great things for God. கர்த்தருடைய கரம் கோரேசின் மீது இருந்தபடியினாலே தேவனுக்காக பெரிய காரியங்களை அவனாலே செய்ய முடிந்தது. He subdued nations before him and stripped kings of their armor. அவனுக்கு முன்பாக இருந்த ஜாதிகளை அவன் கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவன் அவிழ்த்து போட்டான். All the shut doors were open. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட்டது. So today let us remember that we have a God who is able to guide us and lead us. ஆக இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு வழி காண்பிக்கவும் நம்மை நடத்தவும் வல்லவராயிருக்கிறார். His right hand
will lead us and guide us. அவருடைய வலது கரம் நம்மை வழிநடத்தும், நம்மை நடத்திச் செல்லும். What can the Lord's right hand do for us? கர்த்தருடைய வலது கரம் நமக்காக என்ன செய்ய முடியும்? The Lord's right hand protects us. கர்த்தருடைய வலது கரம் நம்மை பாதுகாக்கிறது. Isaiah chapter 41 and verse 13 says, ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. For I am the Lord your God who upholds your right hand. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து, Who says to you, do not fear, I will help you. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். Hallelujah. Hallelujah. God's right hand is able to protect us. தேவனுடைய வலதுகரம் நம்மை காக்க வல்லது. When God's hand protects us, we do not have to fear. தேவனுடைய கரம் நம்மை காக்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. He will surely help us. அவர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். What can the Lord's right hand do for us? கர்த்தருடைய வலதுகரம் நமக்காக என்ன செய்ய முடியும்? The Lord's right hand saves us. கர்த்தருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கிறது. Second, what does the Lord's right hand do for us? இரண்டாவதாக, கர்த்தருடைய வலதுகரம் நமக்காக என்ன செய்ய முடியும்? The Lord's right hand saves us. கர்த்தருடைய வலதுகரம் நம்மை ரட்சிக்கிறது. Psalm chapter 20 and verse 6 says, சங்கீதம் 26 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். Now I know that the Lord saves his anointed. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். It is a word of assurance. இது ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தை. I know that the Lord saves his anointed. தாம் அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். He will answer him from his holy heaven with the saving strength of his right hand. தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். So the Lord is hearing our prayers. ஆக கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்கிறார். Because he has anointed you. ஏனென்றால் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். He knows the situation you are in. நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறார். Bible says, God will answer him from his holy heaven with the saving strength of his right hand. வேத வசனம் சொல்லுகிறது, தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். So this is what the Lord's right hand can do for his people. ஆக தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தருடைய வலதுகரம் இதைதான் செய்யக்கூடும். The Lord's right hand will save his people. கர்த்தருடைய வலதுகரம் தம்முடைய ஜனத்தை ரட்சிக்கும். Third, மூன்றாவதாக, the Lord's right hand is against his enemies. கர்த்தருடைய வலதுகரம் சத்துருளுக்கு விரோதமாக இருக்கிறது. Psalm 138 and verse 7 says, சங்கீதம் 138 7 வசனம் சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். Hallelujah. Hallelujah. Though I walk in the midst of trouble. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், King Cyrus faced many challenges. இந்த கோரேசு ராஜா அநேக சவால்களை அவன் எதிர்கொண்டான். This was a great challenge. அவனுக்கு மிகவும் பெரிய ஒரு சவால்களாக அது இருந்தது. He had to subdue nations. அவன் ஜாதிகளை அவன் கீழ்ப்படுத்த வேண்டும். He had to defeat the kings. ராஜாக்களை அவன் மேற்கொள்ள வேண்டும். But God's hand was upon him. ஆனாலோ தேவனுடைய கரம் அவன் மீது இருந்தது. He had to walk in the midst of trouble. அந்த பிரச்சனைக்கு ஊடாக அவன் நடக்க வேண்டியதாக இருந்தது. Here the scripture says, Psalm 138 and verse 7, though I walk in the midst of trouble, you will revive me. இந்த வசனம் சொல்லுகிறது 138 7 சங்கீதத்திலே, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். You will stretch forth your hand against
the wrath of my enemies. என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். And your right hand will save me. உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். Who is your enemy? உங்களுடைய சத்துருக்கள் யார்? Satan is our enemy. சாத்தான் தான் நம்முடைய சத்துரு. He will try to touch God's people. தேவனுடைய ஜனத்தை தொட அவன் முயற்சிப்பான். He will try to touch the anointed. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை அவன் தொட முயற்சிப்பான். When you look at King David, தாவீது ராஜாவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது there were several enemies. அவனுக்கு அநேக எதிரிகள் இருந்தார்கள். People tried to do things against his life. அவனுடைய ஜீவனுக்கு விரோதமாக கிரிகளை நடப்பிக்க அநேக ஜனங்கள் இருந்தார்கள். But they couldn't succeed. ஆனாலோ அவர்களாலே வெற்றி காண முடியவில்லை. Because he was anointed one. ஏனென்றால் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். God's hand was upon him. தேவனுடைய கரம் அவன் மீது இருந்தது. Although he went through the midst of trouble, அநேக துன்பத்தின் ஊடாக அவன் கடந்து போனாலும் God protected him. தேவன் அவனை பாதுகாத்தார். Here the psalmist says, இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான், though I walk in the midst of trouble, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் you will revive me. நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். Hallelujah. ஹல்லேலூயா. Today we have the resurrection power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் உயிர் தெழுகிற அந்த வல்லமை நமக்குள் இருக்கிறது. It is working in us. அது நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. It will revive us. அது நம்மை உயிர்ப்பிக்கும். So whenever we walk in the midst of trouble, we have the Holy Spirit who will revive us and strengthen us. ஆக நாம் எப்பொழுதெல்லாம் இந்த துன்பத்தின் நடுவே நாம் நடந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்து அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். Here the psalmist says, you will stretch forth your hand against the wrath of my enemy. இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். Hallelujah. ஹல்லேலூயா. When God's hand is stretched forth, தேவனுடைய கரம் நீட்டப்படும் பொழுது no one can stop. ஒருவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. The enemy may try to do something against you. உங்களுக்கு விரோதமாக சத்துரு ஒரு காரியத்தை செய்ய முயற்சிக்கலாம். But when God's hand is upon you, ஆனால் தேவனுடைய கரம் உங்கள் மீது இருக்குமானால் his hand will save you and protect you. அவருடைய கரம் உங்களை ரட்சிக்கும், உங்களை காக்கும். No evil shall befall you, no plague shall come near your tent. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாது உங்களை கிட்ட நெருங்கவும் முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Fourth, நான்காவதாக, what does the Lord's right hand do for us? தேவனுடைய வலதுகரம் நமக்கு என்ன செய்ய முடியும்? The Lord's right hand will help you and strengthen you. தேவனுடைய வலதுகரம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்களை பலப்படுத்தும். Isaiah chapter 41 and verse 10. ஏசாயா 41 அதிகாரம் 10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். Hallelujah. ஹல்லேலூயா. Do not be afraid, for I am with you. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். I will strengthen you. நான் உன்னை பலப்படுத்துவேன். Hallelujah. ஹல்லேலூயா. Even when you walk amidst fear and uncertainty, ஒரு நிச்சயமில்லாத ஒரு சூழ்நிலை அல்லது பயம் மிகுந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போனாலும், remember we have God's right hand upon us. நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய வலதுகரம் நம் மீது இருக்கிறது. He will strengthen you and help you. அவர் உங்களை பலப்படுத்தி அவர் உங்களுக்கு சகாயம் செய்வார். Hallelujah. ஹல்லேலூயா. Let us look at verse 2. இரண்டாம் வசனத்தை பார்ப்போம். In Tamil it is verse 2, 3 and 4. தமிழிலே 2, 3, 4 வசனங்கள். ஏசாயா 45 அதிகாரம் வசனங்கள் 2 4 வரை. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பகளை முறித்து. It says, I will go before you and will level the mountains. அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். Another translation says, I will go before thee and make the crooked
places straight. இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே சென்று மலைகளை நான் சமபூமியாக்குவேன். Let me give an illustration here. இந்த இடத்திலே நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கட்டும். If somebody were to bring his family from Mumbai to Chennai, யாராவது ஒருவர் மும்பாய் அந்த பட்டணத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு குடும்பத்தை சென்னை பட்டணத்துக்கு அழைத்து வர வேண்டுமானால், the husband or the father of the family would leave his family behind in Mumbai. அந்த கணவனோ அல்லது அந்த தகப்பனோ தன்னுடைய குடும்பத்தாரை மும்பையிலே விட்டுவிட்டு He would go to Chennai and look out for a place. அவர் முதலாவது சென்னை பட்டணத்துக்கு சென்று தங்குவதற்கு ஒரு இடத்தை அவர் கண்டறிவார். So that person will choose a place to live in Chennai. ஆக அந்த சென்னை பட்டணத்திலே வாழ்வதற்கு ஒரு இடத்தை அவர் தெரிந்து கொள்வார். He would meet the owner of the house and see the place, and finally he would make a decision. ஆக அந்த இடத்திலே ஒரு இடத்தை கண்டு அந்த இடத்தின் அந்த முதலாளி இடத்திலே பேசி ஒரு முடிவெடுத்து அதன் பிறகு அவர் காரியங்களை செய்வார். If that family has decided to go to Chennai, he would bring the family and home accessories to Chennai. ஆக குடும்பமாக சென்னை பட்டணத்துக்கு அவர் வர தீர்மானித்திருப்பாரானால் அப்பொழுது குடும்பத்தில் தேவைப்படுகிற எல்லா பொருட்களையும் அவர் ஆயத்தமாய் அதை எடுத்து சென்னை பட்டணத்துக்கு போவார். So that person goes ahead and prepares a way for his family so that the rest of his family could join him later. ஆக அந்த மனிதர் அந்த குடும்பத்திற்கு முன்பாக சென்று காரியங்களை ஆயத்தப்படுத்தி பின்பாக வந்து அந்த குடும்ப அங்கத்தினரை அவர் கொண்டு செல்கிறார். Here in the Bible we see God going before Cyrus. ஆக வேதத்திலே நாம் இங்கு பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் கோரேசுக்கு முன்பாக செல்கிறார். God goes ahead of him. தேவன் அவனுக்கு முன்பாக செல்கிறார். Verse 2 says, I will go before you and will level the mountains. அந்த இரண்டாம் வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு முன்னே போய் மலைகளை சமபூமியாக்குவேன். God says to Cyrus, I will go before you and make all the paths straight. தேவனாகிய கர்த்தர் கோரேசுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் உனக்கு முன்னே போய் கோடலானவைகளை செவ்வையாக்குவேன். Hallelujah. ஹல்லேலூயா. Isaiah 40 and verse 4 says, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும். Every valley shall be raised up, every mountain and hill made low. இங்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, The rough ground shall become level. கரடு முரடானவை சமமாக்கப்படும். I will make the high places plain. கோலனானது செவ்வையாகி. The idea is that God would make them level, or he would remove all obstructions out of his way. ஆக சுருக்கமாய் சொல்ல போகுமானால் தேவன் என்ன இங்கு வாக்கு கொடுக்கிறார்? எல்லா தடைகளையும் அவர் முன்னாக சென்று தகர்த்து போடுவார். It is like clearing the way. அது வழியை செவ்வைப்படுத்துகிறது போல. If there is anything seems high, if the hill seems high, God will bring it down. ஆக ஒரு மலையாய் அது இருக்குமானால் அதை அவர் தாழ்த்தி போடுவார். He levels it. அவர் எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துகிறார். If there is any hindrance in the journey, God says to Cyrus, I will clear it. தேவனாகிய கர்த்தர் கோரேசுக்கு கொடுக்கிற வாக்கு என்ன? அந்த பிரயாணத்திலே ஏதாவது தடைகள் இருக்குமானால் அந்த தடைகளை நான் தகர்த்தி போடுவேன். That's what God says to Cyrus. தேவனாகிய கர்த்தர் கோரேசுக்கு சொல்லுகிற வார்த்தை அதுதான். I will clear the way for you. உனக்காக நான் வழியை ஆயத்தப்படுத்துவேன். Here we see the Lord assuring Cyrus. இந்த இடத்திலே கோரேசுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு உறுதிமொழி. Cyrus, you can move forward boldly, knowing that I am preparing a way for you. உனக்காக ஒரு வழியை நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நீ முன்னேறி செல்லலாம் கோரேசே என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Today this is what God says to us. ஆக இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். I will go before you. நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். And will make all the paths straight. எல்லா வழிகளையும் நான் செவ்வைப்படுத்துவேன். Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Let us be confident of this.
இதை குறித்து நாம் தைரியமாய் இருப்போமாக. Let us be courageous. இதை குறித்து நாம் ஒரு தைரியத்தோடு காணப்படுவோமாக. Let us not give up. நாம் எந்த ஒரு காரியத்திலும் கைவிட்டு விடாதபடிக்கு நாம் இருப்போமாக. Let us press on. நாம் தொடர்ந்து முன்னேறி செல்வோமாக. The second part of the verse 2 says, இரண்டாவது அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, I will break down gates of bronze and cut through bars of iron. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து. Historians tell us that the gates of Babylon were of pure brass. இந்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பாபிலோன் தேசத்தின் கதவுகள் அது சுத்த வெண்கலத்தினாலே அது உண்டானதாம். The doors were probably wooden covered in bronze to make them appear to the world to be very strong. ஒருவேளை அந்த கதவு மரத்தினாலே செய்யப்பட்டு மேலே வெண்கலத்தினாலே மூடப்பட்டு ஜனங்களால் அது மிகவும் வலுவானது என்று சொல்லி காணப்படத்தக்கதாக அவர்கள் செய்திருக்கலாம். That's how people perceived it. ஜனங்கள் அப்படிதான் அதை கருதினார்கள். God could move any gate he chooses to move. எந்த கதவானாலும் தேவன் தீர்மானித்தால் அந்த கதவுகளை அவரால் உடைக்க முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. Babylon was also guarded with iron bars. அது மாத்திரமல்ல, பாபிலோன் தேசம் தன்னை சுற்றிலும் இரும்பு கம்பியினாலே அது காக்கப்பட்டிருந்தது. Doors of bronze and bars of iron are a formidable barrier. ஆக வெண்கல கதவுகளும் இருப்பு தாழ்பாள்களும் அது மிகவும் வலுவான ஒரு பாதுகாப்பு கோட்டையாக இருந்தது. It was not so easy for any man or any army to easily break those doors and bars and sneak in. ஆக எந்த ஒரு மனிதனாலும் சுலபமாக இந்த வெண்கல கதவுகளையும் இருப்பு தாழ்பாள்களையும் முறித்து உள்ளாக நுழைய முடியாது. They all looked very strong. அவைகளெல்லாம் காண்பதற்கு மிகவும் வலுவானதாக பலமுள்ளதாக காணப்பட்டது. Theologians say swords would be of no use against such defenses. ஆக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வெட்டுகிற அல்லது மற்ற கருவிகளினாலே இந்த காரியங்களை மேற்கொள்ள முடியாது. A military commander faced with doors of bronze and bars of iron would either have to find another way to enter or would have to gain entrance by deception. ஆக ஒரு இராணுவ தலைவன் இப்படிப்பட்ட வெண்கல கதவுகள் இருப்பு தாழ்ப்புகளை அவன் எதிர்கொள்ளும் பொழுது அந்த மார்க்கமாக போகாமல் வேறு வழியாக அந்த பட்டணத்துக்குள்ளே உட்பிரவேசிக்க அவன் முயற்சிக்க வேண்டியதாக இருக்கும். There would be little hope of going through locked doors of bronze or bars of iron. ஆக மூடப்பட்ட வெண்கல கதவுகள் இருப்பு தாழ்பாள்கள் இருக்கிற அப்படிப்பட்ட காரியத்தை தாண்டி போகிறது கூடாத காரியமாக இருந்தது. It was not easy to enter. அப்படியாக இருக்கிற அந்த கதவுகளுக்கு உள்ளாக உட்பிரவேசிக்க முடிவது கூடாத காரியம். Here we see the Lord giving a word of assurance. ஆனாலோ இங்கு தேவனாகிய கர்த்தர் ஒரு உறுதியான வார்த்தையை சொல்லுகிறார். Here the Lord is telling Cyrus, do not worry. இந்த இடத்துல கர்த்தர் கோரேசுக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. Oh, you will enter the gates and the doors of Babylon. பாபிலோனுடைய கதவுக்குள்ளாக நீ எப்படி நுழைவதென்று சொல்லி கவலைப்படாதே. Probably would have sat somewhere and would have thought about it. ஒருவேளை அவன் இடத்திலே அமர்ந்திருந்து இதை குறித்து அவன் யோசித்து இருக்கலாம். How is it possible for me to enter there? இதற்குள்ளாக உட்பிரவேசிப்பது எப்படி என்று சொல்லி யோசித்திருக்கலாம். The doors look very strong. அந்த கதவுகள் பார்ப்பதற்கு மிகவும் வலுவானதாக இருந்தது. It is made of iron and bronze. அது வெண்கலத்தினாலும் இருப்பு தாழ்பாள்களாலும் அது செய்யப்பட்டிருந்தது. But the Lord, here we see the Lord telling him, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் அவனிடத்திலே சொல்லுகிறார், I will break the doors in pieces and cut the bars of iron. நான் அந்த கதவுகளை உடைத்து அந்த இரும்பு தாழ்பாள்களை நான் முறித்து போடுவேன். Hallelujah. ஹல்லேலூயா. God was able to carry him through the greatest difficulties. ஆக மிகவும் கடினமான அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் அவனை தாங்கி அவனை நடத்த முடிந்தது. By this expression, God means that no fortresses can resist him. ஆக இதன் மூலமாக கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? எந்த ஒரு கோட்டையும் மதிலும் அவனுக்கு விரோதமாக நிற்க முடியாது. All the gates shall be opened before Cyrus. கோரேசுக்கு முன்பாக எல்லா வாசல்களும் அது திறக்கப்படும். What do we learn from the scripture? இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? First, முதலாவது,
The Lord goes before us and make crooked paths straight. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். In other words, இன்னொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், the Lord goes ahead of us and removes all hindrances so that he will clear the way for us. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் நீக்கி வழியை நமக்கு செவ்வைப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. It shows how good our Lord is. நம்முடைய கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை இது காண்பிக்கிறது. He himself goes before us. அவரே நமக்கு முன்பாக செல்லுகிறார். He makes all the crooked paths straight. எல்லா கோணலானவைகளை அவர் செவ்வைப்படுத்துகிறார். He removes all the hindrances so that we will be able to enter. நாம் உள்ளே பிரவேசிக்கத்தக்கதாக எல்லா தடைகளையும் அவரே நீக்கி போடுகிறார். He clears the way for us. அவர் வழியை செவ்வைப்படுத்துகிறார் நமக்காக. This is what he did for Cyrus. கோரேசுவுக்கு அதைதான் அவர் செய்தார். Hallelujah. ஹல்லேலூயா. And he will do the same for us. நமக்கும் அதே காரியத்தை செய்வார். It shows how much God loves us when we give God the complete control over our lives. நம்முடைய வாழ்க்கையின் கட்டுப்பாடை அவர் கரத்திலே முழுவதுமாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. What stands as a barrier in front of you? உங்களுக்கு முன்பாக தடையாய் நிற்கிற காரியம்தான் என்ன? Hallelujah. ஹல்லேலூயா. He is able, the Lord is able to remove that barrier. கர்த்தர் அந்த தடையை நீக்க வல்லவராயிருக்கிறார். When a barrier stands before us, நமக்கு முன்பாக ஒரு தடை இருக்கும் பொழுது we will not be able to enter. நம்மாலே உட்பிரவேசிக்க முடியாது. The way, we will not be able to go through that way. அந்த வழியாக நம்மாலே கடந்து போக முடியாது. We will be struck. We will be stuck in one place. நாம் ஓரிடத்திலே நாம் நின்று விடுவோம். But the Lord is able to make a way for us. ஆனாலோ கர்த்தர் நமக்கென்று சொல்லி வழியை ஆயத்தம் பண்ண வல்லவராக That இருக்கிறார். is what God wants to tell us this day. ஆக இந்த நாளிலே இதைதான் கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார். I am the one who is going before you. நானே உனக்கு முன்பாக போகிறவர். And I will remove all the barriers, all the hindrances, so that you will be able to enter. நீ உட்பிரவேசிக்கத்தக்கதாக நான் உனக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் நான் நீக்கி போடுவேன். Second, இரண்டாவதாக, what do we learn from the scripture? இந்த வசனத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? The Lord goes before us to clear the way for us. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று வழியை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். Hallelujah. அல்லேலூயா. If we try to work out things our own way, we will not be able to find a clear way. நம்முடைய சொந்த வழியிலே காரியங்களை நாம் செய்ய முயற்சிப்போமானால் நமக்கு வழி கிடைக்காது. When we allow God to have his way in our lives, he will do things for us. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வழிக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக வழியை உண்டு பண்ணுவார். When we allow God to go before us, he will make it clear to us. நமக்கு முன்பாக தேவன் செல்ல நாம் அனுமதிக்கும் பொழுது அவர் காரியங்களை செவ்வைப்படுத்துவார். Now the scripture says, trust in the Lord with all your heart. வசனம் சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையாயிரு. Do not lean on your own understanding. உன் சுய புத்தியின் மேல் சாராதே. He will make all your paths straight. அவர் உன் வழிகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார். Hallelujah. அல்லேலூயா. No matter how the situation looks, சூழ்நிலைகள் எப்படியாக காணப்பட்டாலும் சரி, the Lord is able to take control of that situation. கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். Today you may think whether it is possible for me to move on. நான் தொடர்ந்து முன்னேற என்னால முடியுமா என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். But God is telling you this morning, he is able to perform a miracle. ஆனாலோ தேவன் இந்த காலை வேளையிலே உங்களிடத்தில் சொல்லுகிறார், அவராலே அற்புதம் செய்ய முடியும். He is able to do every good thing in your life. உங்கள் வாழ்க்கையிலே சகல நன்மைகளையும் அவராலே செய்ய முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. He is able to make a way for you. உங்களுக்காக அவர் ஒரு வழியை உண்டாக்க முடியும். So it is important for us to rely on his promises in difficult times. ஆக கடினமான சூழ்நிலைகளிலே அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் சார்ந்து இருக்க வேண்டியது மிகவும்
அவசியம். And as we trust in him, the Lord will clear a path for us. நாம் கர்த்தரிடத்திலே நான் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவர் நமக்காக வழியை உண்டு பண்ணுவார். Third, what do we learn from the scripture? மூன்றாவது வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? The Lord goes before us to fight all our battles. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நமக்காக எல்லா யுத்தங்களையும் அவரே நடப்பிக்கிறார். Let us look at Deuteronomy chapter 1 and verse 30. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்ப்போம். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்வதெல்லாவற்றையும் போலவும் வனாந்திரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். Hallelujah. Hallelujah. The Lord goes before us to fight all our battles. நம்முடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் அவரே செய்யும்படிக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக செல்கிறார். It says, do not be afraid nor dismayed because of this great multitude, for the battle is not yours but God's. நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே இவைகளை உங்களுக்காக செய்து முடிப்பார். Hallelujah. Hallelujah. King Cyrus had to face a battle in his life. இந்த கோரேசு ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு யுத்தத்தை அவன் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. He thought how he would fight. இதை நான் எப்படி செய்வேன், எப்படி யுத்தம் செய்வேன் என்று யோசித்திருக்கான். But it was God who went ahead of him. ஆனாலோ தேவனே அவனுக்கு முன்பாக கடந்து போனார். He made a way for him. அவனுக்கு முன்பாக ஒரு வழியை அவர் ஆயத்தம் பண்ணினார். Hallelujah. Hallelujah. It says, you will not need to fight in this battle. நீங்கள் இந்த யுத்தத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. I will fight for you. நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். Hallelujah. Hallelujah. We just have to stand still and see the salvation of the Lord. நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய ரட்சிப்பை காண்பீர்கள். Whenever we face a battle, எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு யுத்தத்தை நாம் சந்திக்கிறோமோ we should enter his presence. நாம் அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். We should look unto God. நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். As we begin to pray and seek him, நாம் ஜெபித்து அவரை தேடும் பொழுது the Lord's presence will fill us. தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். As we surrender the situation into God's hand, he will take care of a situation. சூழ்நிலைகளை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்பொழுது அவர் அந்த சூழ்நிலைகளை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். Hallelujah. Hallelujah. What is the battle we are facing today? இந்த நாளிலும் கூட நாம் சந்திக்கிற யுத்தம் தான் என்ன? You might be facing a battle today. இந்த நாளிலே நீங்கள் ஒரு யுத்தத்தை நீங்கள் ஒருவேளை சந்திக்கலாம். But God is able to fight on your behalf. ஆனாலோ தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். He is able to shield you, protect you and strengthen you. அவர் உங்களை பலப்படுத்தி உங்களை காத்து அவர் உங்களுக்கு கேடகமாய் இருப்பார். Hallelujah. Hallelujah. We never have to struggle to fend for ourselves, but he is always there to protect us. நமக்கு நாமே நம்மை தற்காத்துக் கொள்ள நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் அவரே நம்மை காக்கிறவராக இருக்கிறார். Hallelujah. Hallelujah. So let us surrender, let us commit our situation into the hand of God. ஆக நம்முடைய சூழ்நிலைகளை நாம் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமாக. And let us tell him, Lord, you fight my battle. நாம் கர்த்தரிடத்திலே சொல்வோமாக, கர்த்தாவே நீர் என் யுத்தங்களை நடப்பிப்பீராக. And you take care of, Lord, my situation. கர்த்தாவே என்னுடைய சூழ்நிலைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. And the Lord is able to go before us and fight all our battles. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று நம்முடைய எல்லா யுத்தங்களையும் அவரே நடப்பிப்பார். Fourth, நான்காவதாக, the Lord goes before us to make a way where there is no way. வழியே இல்லாத இடங்களிலே வழியை உண்டு பண்ண தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். Isaiah chapter 43 and verse 16 says, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. Hallelujah. Hallelujah. He makes a way through the sea and a path through the mighty waters. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் அவர் உண்டாக்குகிறார். This is what God did for Cyrus. கோரேசுக்கு தேவனாகிய கர்த்தர் இதைதான் செய்தார். He did not know how he would enter. எப்படி நான்
உட்பிரவேசிப்பேன் என்று சொல்லி அவன் அறியாதிருந்தான். Will I be able to conquer the land? இந்த தேசத்தை என்னாலே கீழ்ப்படுத்த முடியுமா? Will I be able to move from one place to another? ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்னாலே நாம் போக முடியுமா? If the gates are shut and doors are shut, how will I be able to enter? வாசல்கள் பூட்டப்பட்டிருக்குமானால் நான் எப்படி உட்பிரவேசிப்பேன்? Cyrus would have had several questions in his mind. கோரேசுக்கு இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் அவன் மனதிலே அவனுக்கு எழுந்திருக்கலாம். But God went ahead of him. ஆனாலோ தேவன் அவனுக்கு முன்பாக போனார். He made a way where there was no way. வழியே இல்லாத இடத்திலே ஒரு வழியை அவர் உண்டு பண்ணினார். Hallelujah. Hallelujah. Our God is one who makes a new way for his people. தேவனே தம்முடைய ஜனத்திற்கு என்று சொல்லி ஒரு புதிய வழியை உண்டு பண்ணுகிறார். Despite the difficulty of a situation and despite the options that look limited in the natural, our God is one who makes a way. இயற்கையான கண்களிலே காணும் பொழுது தடை இருப்பது போலவும் நெருக்கமும் வழி இல்லாத போலவும் காணப்பட்டாலும் நம் தேவனாகிய கர்த்தரே வழியை உண்டாக்குகிறவர். In many prophetic passages in Isaiah, the prophet foresaw a time of great difficulty for the Israelites. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அநேக தீர்க்க வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஜனங்கள் எதிர்காலத்திலே சந்திக்கப்படுகிற அநேக நெருக்கமான பாதைகளை குறித்து. A time when they would be captives to their enemies. தன்னுடைய சத்துருக்களுக்கு அடிமையாக கொல்லப்பட்டு போகிற காரியங்கள். It would be a time when they were taken from the homeland and exiled in foreign countries. தங்களுடைய சொந்த தேசத்திலிருந்து வெளிநாட்டுக்கு அடிமைகளாக கொண்டு போகிற காரியங்கள். With their home and temple destroyed, and as the years in exile became many decades, the Israelites had several questions in their minds. ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது, தேசத்தை தாண்டி அவர்களை கொண்டு போக இப்படிப்பட்ட அநேக காரியங்கள், அந்த காரியங்களை குறித்து அவர்கள் யோசிக்க வேண்டியதாகவும் அதை சிந்திக்க வேண்டியதாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காணப்பட்டது. They would have had several questions in their minds. அவருடைய மனதிலே அநேக கேள்விகள் இருந்திருக்கலாம். Will the situation remain hopeless? இந்த சூழ்நிலை நம்பிக்கையற்ற சூழ்நிலையாகவே மாறிவிடுமோ? Is there a way out of this impossible situation? இந்த கூடாத இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பி போக வழி உண்டாகுமா? Is there a way for us to go home? நாம் வீட்டிற்கு சொந்த தேசத்துக்கு செல்ல வழி உண்டாகுமா? People felt completely hopeless, whose faith was reaching breaking point. அவர்கள் நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலையிலே தங்கள் விசுவாசத்தையே விட்டு விடுகிற ஒரு நிலைக்கு உள்ளாக அவர்கள் கடந்து போயிருக்கலாம். That was when God stepped in and spoke to them. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவனாகிய கர்த்தர் வந்து அவளோடு கூட பேசுகிறார். Hallelujah. அல்லேலூயா. When the Israelites moved out of Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளிவந்த பொழுது they faced many challenges. அவர்கள் அநேக சவால்களை சந்தித்தார்கள். They had to cross the Red Sea. அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டியதாக இருந்தது. But God did a miracle. ஆனாலும் தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார். The sea was split into two. அந்த சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது. And they were able to enter across the Red Sea. அந்த சிவந்த சமுத்திரத்தை அவர்களாலே கடந்து செல்ல முடிந்தது. They faced many challenges. அநேக சவால்களை அவர்கள் சந்தித்தார்கள். They lacked water and food. அவர்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது, உணவில்லாதிருந்தது. But God provided for them. ஆனாலும் தேவன் அவைகளை சந்தித்தார். They faced a battle அவர்கள் யுத்தங்களை சந்தித்தார்கள் against their enemies. தங்களுடைய சத்துருவுக்கு விரோதமாக. But God enabled them to conquer. ஆனாலும் ஜெயம் பெற தேவன் அவர்களை ஆயத்தப்படுத்தினார். Hallelujah. அல்லேலூயா. So the Lord is able to remove any barriers that are before us and allow us to walk through on dry ground. கர்த்தர் தாமே எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை வெட்டாந்தரையிலே நடத்த வல்லவராக இருக்கிறார். Hallelujah. அல்லேலூயா. The Lord helps us to conquer any giant and will give us victory. நமக்கு முன்பாக இருக்கிற எந்த சத்ருவானாலும் அவனை மேற்கொள்ளக்கூடிய பலனை நமக்கு தந்து நம்மை அவர் வெற்றி சிறக்கப்படுகிறார். The Lord can close the mouths of lion and provide safety to his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக சிங்கத்தின் வாய்களை அடைத்து தம்முடைய பிள்ளைகளை அவர் காப்பார். The Lord can open prison doors to set his people free. தம்முடைய ஜனங்களை விடுவிக்கத்தக்கதாக சிறைச்சாலை கதவுகளை அவர் திறப்பார். The Lord is able to protect us from the flames of adversity.
துன்பத்தின் அக்கினி அல்லது நெருக்கத்தின் அக்கினியிலிருந்து நம்மை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். The Lord can sail us through any storm. கர்த்தர் தாமே எல்லா விதமான புயல் காற்றுகளில் ஊடாக நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். We serve a almighty God who is able to rescue us and lead us victoriously. நம்மை முற்றிலுமாக ஜெயம் கொண்டு நடத்தத்தக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்குண்டு. He is a God of miracles. He never changes. அவர் அற்புதத்தின் தேவன். அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. The scripture says, I will make a way in the wilderness and rivers in the desert. வசனம் சொல்லுகிறது, சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி. Hallelujah. ஹல்லேலூயா. The Lord goes before us கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறார். to make a way where there is no way. வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணும்படிக்கு. Hallelujah. ஹல்லேலூயா. Today you might be thinking, இந்த நாளிலே நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், is there a way for me? எனக்கு வழி உண்டா? Is it possible for me to enter a new place? ஒரு புதிய இடத்துக்குள்ளாக உட்பிரவேசிக்க என்னாலே முடியுமா? It looks as if everything is shut. எல்லாமே அடைக்கப்பட்டது போல காணப்படுகிறதே. I am not able to do anything. என்னாலே ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. I am not able to move. என்னாலே நகர கூட முடியவில்லையே. But God, we have a God who sees us. ஆனாலோ நம்மை காண்கிற தேவன் நமக்குண்டு. The Lord sees his anointed. கர்த்தர் தம்மாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை காண்கிறார். The Lord sees his children. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை காண்கிறார். The Lord knows where his children are. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை அவர் அறிகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord saw the affliction of his people. தேவன் தம்முடைய ஜனத்தின் வியாகுலத்தை கண்டார். Hallelujah. ஹல்லேலூயா. And he had compassion on them. அவர் அவர்கள் மீது மனதுருகினார். That's what he said to Moses. அதுதான் கர்த்தர் மோசேயிடத்திலே சொன்னார். I have come to rescue my people. என் ஜனங்களை மீட்கும்படிக்கு நான் வந்தேன். Hallelujah. ஹல்லேலூயா. Today we have a God இந்த நாளிலே நமக்கு ஒரு தேவன் உண்டு. who is able to help you. நமக்கு உதவி செய்ய அவராலே கூடும். Who is able to hold your right hand. உங்கள் வலது கரத்தை பிடிக்க வல்லவர். Today he is telling you, do not fear, for I am with you. இந்த நாளில் அவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். Hallelujah. ஹல்லேலூயா. Our God is a faithful friend. நம்முடைய தேவன் அவர் உண்மை உள்ள ஒரு நண்பன். People may fail us, ஜனங்கள் நம்மை கைவிட்டு விடலாம், but our God will never fail us. ஆனாலும் நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். Hallelujah. ஹல்லேலூயா. Bible says, blessed is the man who puts his trust in him. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். He will never be shaken. அவன் அசைக்கப்படுவதில்லை. The righteous will never be shaken. நீதிமான் அவன் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. ஹல்லேலூயா. Even when we hear bad news, கெட்ட செய்திகளை நாம் கேட்கும் பொழுது கூட we should not be shaken. நாம் அசைக்கப்படும். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord is able to take care of our situation. நம்முடைய சூழ்நிலைகளை பொறுப்படுத்திக் கொள்ள நம்முடைய கர்த்தராலே கூடும். Hallelujah. ஹல்லேலூயா. Let me summarize what we discussed today. இந்த நாளிலே கேட்ட செய்தியை நான் சுருக்கமாய் சொல்லி முடிக்கிறேன். First, முதலாவது, the Lord has anointed his people. தேவன் தம்முடைய ஜனத்தை அபிஷேகித்திருக்கிறார். He has anointed us for a specific purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. We have been anointed by God. நாம் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். So we are a special people. ஆக நாம் ஒரு விசேஷித்த ஜனம். So we should not forget this. ஆகையால் இதை நாம் மறக்க கூடாது. Since God has anointed us, he will help us. He will hold our right hand and lead us. தேவன் நம்மை அபிஷேகித்திருக்கிறபடியினாலே அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். அவர் நமது வலது கரத்தை பிடித்து நடத்துவார். Second, the Lord's right hand is upon his people. இரண்டாவது, தேவனுடைய வலதுகரம் தம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கிறது. When God's right hand is upon us, he will protect us, save us, deliver us, help us and strengthen us. தேவனுடைய வலதுகரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த வலதுகரம் நம்மை காக்கும், பாதுகாக்கும், பராமரிக்கும், விடுவிக்கும், ரட்சிக்கும். Hallelujah. ஹல்லேலூயா. Today, don't worry about the things that you don't have.
இந்த நாளிலே உங்களிடத்திலே இல்லாதவைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். When we have God's right hand upon us, தேவனுடைய வலதுகரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது His right hand will do wonders for us. அவருடைய வலதுகரம் நமக்காக அதிசயங்களை செய்யும். He will open a way for us. அவர் நமக்காக வழிகளை திறப்பார். Like how God, just as God opened the way for Cyrus, கோரேசுக்கு எப்படி வழியை அவர் திறந்தாரோ அது போலவே He is able to open a way for us. நமக்காக வழியை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறார். Third, the Lord goes before us and make crooked paths straight. மூன்றாவதாக கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். He goes ahead of us and removes all the hindrances so that He will clear the way for us. நமக்காக வழியை செவ்வைப்படுத்தத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று எல்லா தடைகளையும் நீக்கி போடுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Fourth, நான்காவதாக the Lord goes before us to clear the way for us. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று வழியை செவ்வைப்படுத்துகிறார். He will make the path known to us. அந்த பாதையை நாம் அறியும்படிக்கு அவர் செய்கிறார். Fifth, the Lord goes before us to fight all our battles. ஐந்தாவதாக நம்முடைய யுத்தங்களை எல்லாம் அவரே செய்யும்படிக்கு நமக்கு முன்பாக அவர் செல்லுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. When we commit everything into His hand, நாம் சகலவற்றையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது He will fight for us and give us victory. அவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு வெற்றியை தருவார். And we don't have to worry. நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. God will take care of the situation. கர்த்தர் சூழ்நிலைகளை பொறுப்படுத்திக் கொள்வார். Sixth, the Lord goes before us to make a way where there is no way. ஆறாவதாக வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணத்தக்கதாக அவர் நமக்கு முன்பாக செல்கிறார். Hallelujah. ஹல்லேலூயா. The Lord is able to open a way for us. நமக்காக ஒரு வழியை திறக்க கர்த்தராலே கூடும். As we wait in the Lord's presence and seek Him, தேவனுடைய பிரசன்னத்திலே காத்திருந்து அவரை நாம் தேடும் பொழுது the Lord will strengthen us. கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். The Lord will begin to work in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய The தொடங்குவார். Lord will begin to do His work in us. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தம்முடைய கிரியைகளை நடப்பிக்க The தொடங்குவார். Lord will begin to remove all the barriers that are before us. நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் அவர் நீக்கி போடுவார். Hallelujah. ஹல்லேலூயா. He will make a clear path. He will make the path clear to us. நமக்காக அவர் வழிகளை செவ்வைப்படுத்துவார். Let us look to God in prayer. ஜெபத்திலே நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். Our Father, Lord, we thank You and we praise You. பிதாவாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank You, Lord, for Your word this morning. இந்த காலையில் நம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank You, Lord, for enabling us to look at the life of Cyrus. கோரேசின் வாழ்க்கையை காண நேரங்களை ஆயத்தப்படுத்தினரே உமக்கு நன்றி. You anointed him for a specific purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக நீர் அவனை அபிஷேகித்தீர். You used him as your instrument. உம்முடைய கரத்திலே ஒரு கருவியாக அவனை எடுத்து நீர் பயன்படுத்தினீர். Lord, You fulfilled Your purpose in his life. அவனுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நோக்கத்தின் சித்தத்தை நீர் நிறைவேற்றினீர். Father God, we pray for Your people who are watching this online service. இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா பிதாவே, இந்த ஆன்லைன் ஆராதனையை கண்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். Whatever the situation, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, we pray that You will, Lord, be with them. நீர் அவர்களோடு கூட இருக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that You will be with them and strengthen them. நீர் அவர்களோடு கூட இருந்து நீர் அவர்களை பலப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, You have anointed them. நீர் கர்த்தாவே அவர்களை அபிஷேகித்து இருக்கிறீர். Lord, we pray that You will stretch forth Your right hand upon them. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நேராக உமது வலது கரத்தை நீட்டும்படிக்காக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray that You will go before them and make all the paths straight. கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு முன்பாக சென்று எல்லா கோணலானவைகளையும் செவ்வையாக்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that You will remove every hindrance that come against them. அவர்களுக்கு விரோதமாக வருகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் நீ நீக்கி போடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that You will go before them and clear the way for them. நீர் அவர்களுக்கு முன்பாக சென்று பாதைகளை நீ செவ்வைப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray that You will fight all their battles. கர்த்தாவே, நீர் அவர்களுக்காக எல்லா யுத்தங்களையும் நீர் செய்து அவர்களுக்கு வெற்றியை அளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். We pray that You will make a way where there is no way.
எங்கு வழியே இல்லையோ அதிலே நீர் வழியை உண்டாக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். We commit, Lord, each one of us today. இந்த நாளிலும் கூட ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We pray that you will lead us and guide us. கர்த்தர் நீர்தாமே எங்களை நடத்துவீராக. We pray that you will take care of our situations. நீர் எங்களை சூழ்நிலைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. And you're a God who is able to lead us victoriously. நீர் எங்களை ஜெயமாய் நடத்த வல்லவராய் இருக்கிற தேவன். Thank you for your word this morning. இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. We give you all praise, all glory and honor. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் love of the Father, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and fellowship of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் be with us now and forever. இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. Amen. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.